எக்ஸல் 365ல அமேசான விஷயங்கள் நிறைய வந்திருக்கு. அதில் நம்மளுக்கு டைம் சேவ் பண்ணக்கூடிய 3 விஷயங்கள் பார்க்க போகிறோம். 1 ஃபில்டர், 2 யூனிக், 3 ஷார்ட்டு. இது எல்லாமே நம்ம ஃபங்க்ஷனாக யூஸ் பண்ணியிருப்போம். அதை 365ல ஃபார்முலாவாக யூஸ் பண்ணுறது நான் சொல்லி தரப்போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபில்டர்னு டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ரேஞ்சோ அந்த ரேஞ்ச் டேட்டாவும் செலக்ட் பண்ணிங்க. நான் என்ன இப்போ ஃபில்டர் பண்ண போகிறேன்னா வெறும் பர்சன்டேஜை பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ண போகிறேன். அதனால் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து என்ன வேணும் எனக்கு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் ஆர் ஈக்குவல் 100% அதை மட்டும் ஃபில்டர் பண்ணி கொடு. அவ்வளோதாங்க. அடுத்து யூனிக் நம்ம என்ன பண்ணுவோம், டேட்டாவில் போய் டூப்ளிகேட் ரிமூவ் பண்ணுவோம். இனிமேல் அப்படி கிடையாது. யூனிக் அப்படின்ற ஃபார்முலா செலக்ட் பண்ணிவிட்டு ரேஞ்சை செலக்ட் பண்ணி க்ளோஸ் ப்ராக்கெட் அடிச்சிங்கன்னா யூனிக் எடுத்து கொடுத்துரும். அடுத்து ஷார்ட் பண்ணுறதுக்கும் நம்ம ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணணும். அதை சிம்பிளாக ஷார்ட் செலக்ட் த டேட்டா. ஓகே, 1 அசெண்டிங்காக டிசெண்டிங்காக, எனக்கு அசெண்டிங் 1 க்ளோஸ் ப்ராக்கெட். அவ்வளோதாங்க, ஷார்ட் பண்ணி கொடுத்துரும். சரிங்களா? டைமை பயங்கரமாக சேவ் பண்ணோம் இந்த 365. இல்லைனா இம்மீடியட்டாக டவுன்லோட் பண்ணிங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்து நான் போடுற அப்டேட்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.